அரசர் திலேமகா போட்டிருக்காங்க. அரசர் இருவருக்கும் அக்காவை கலாய்க்கவில்லை என்றால் தூக்கம் வராது. என் தம்பிகள் இருவருக்கும் அப்படின்னு போட்டுட்டு சிரிச்சிருக்காங்க. சூப்பரா சிரிச்சிருக்கீங்க. என்ன ஒரு சிரிப்பு! அரசர் இருவருக்கும் அக்காவை கலாய்க்கவில்லை என்றால் தூக்கம் வராது என் தம்பிகள் இருவருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பாச பிணைப்பு தான் அக்கா. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். வேலைக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க ஹாப்பியா இருந்தாங்கன்னா, அதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க அப்படின்னா, சந்தோஷம் தானக்கா. விடுவோம். காசா, பணமா? ஹாய் அக்கா. உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தோம் அக்கா. நல்லவர், வல்லவர் எங்களுக்காக இப்பொழுது ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துக்கொண்டவர். சகோ நான் போட்டு கொடுத்துருவேன். அக்கா அப்படிக்கா மேல போய் 2 மெசேஜ் படிங்களேன். ஹார்லிக்ஸ் வேணுமா சகோ உங்களுக்கு? சிரிப்பு தான் வருது. ஹாய் அக்கா. உங்களை பற்றி தான் பெருமையா பேசிக் கொண்டிருந்தோம். அக்கா நல்லவர், வல்லவர் எங்களுக்காக இப்பொழுது ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. கையை நீட்டி தான் வாங்கி குடிக்கணும். இங்கிருந்து சென்னை வரைக்கும் நீட்டணும் கையை. ஜெகன்மோகினி படத்துல வரும்ல அந்த மாதிரி. எல்லாம் சிரிச்சு சிரிச்சே மழுப்புறீங்க. ஓகே. அக்கா இந்த வாரம் வீக்கெண்ட்ல நீங்க டூகெதர் வரணும். சாட்டர்டே அன்னைக்கு தம்பி வீட்டில் இருக்கிற அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரமாவது பேசிட்டு போகணும். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். எந்த மெசேஜ் தாங்க? 78 வயசா? அது இல்லையாக்கா? அதுக்கு மேல இல்ல. அக்கா இதோ வருகிறேன் தங்கை என்று அக்கா போயிட்டு கடைசியில் வந்து பாய் சொல்லுவார். சரிங்க தங்கை, நீங்க லைவ் முடிங்க, இரவு பேசலாம் என்று ஓடி விடுவார். அந்த மெசேஜ் பாருங்க அக்கா. உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சகோ உங்களுக்கு எங்களை போட்டு கொடுப்பதான் இப்பதான் சகோ ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நேரம் லைவ் போனது கூட தெரியல. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சகோ உங்களுக்கு எங்களை போட்டு கொடுப்பதன் வேலையே. ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு எதிர்கட்சியர் ஆகிவிட்டீர்கள். அப்படி இல்ல, என் அக்காவை பத்தி சொல்லியிருக்கீங்களா, அதை சொல்லியே ஆகணும். இதுல வேற சொல்றது சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் வேற கேக்குறீங்க. ம் போடாதீங்கக்கா. கட்டங்காப்பி போட்டு கொடுங்க. பாலே இல்லாத ஒரு காஃபி போட்டு கொடுங்க. அதை படித்து விட்டுத்தான் இதோ காலம் தம்பி என்று சொன்னேன் தங்கை. பாத்தீங்களாக்கா உங்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல வேற ஹார்லிக்ஸ் வேணுமா? கொடுக்காது. இதோ வந்து விட்டேன் என்று சொன்னேன் தங்கை. ஆமாம் அக்கா. இன்னைக்கு நேற்று இலங்கை கிருஷ்ணன் கேட்டிருந்தாங்க, அம்முக்கு டெஸ்ட் நான் லைவ்ல வரேன் அப்படின்னு சொல்லி டுகெதர் லைவ்ல. ஸோ இன்னைக்கு போஸ்ட்ல வந்து நான் லிங்க் வச்சேன். ஆனா காணும் யாரையுமே. சரி பார்ப்போம். எப்பவுமே நம்ம கடந்து போகலாம் வந்து போஸ்ட்ல வைக்க மாட்டோம். இன்னைக்கு மட்டும் வச்சேன்.